குடிக்கியோட ரீல்ல பார்த்தா, ப்ரோ எங்க ஏரியால கூல் லிப்பே கிடைக்கல, விஜய் நான் ஓட்டு போட்டதே தப்பா போச்சு ப்ரோ, கூல் லிப்பே கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு. உடனே அதுல கமெண்ட் போடுறோம்லாம், ப்ரோ ஆமா ப்ரோ எங்க ஏரியாலயும் கிடைக்கல, எங்க ஏரியாலயும் கிடைக்கல அப்படின்னு லைனா கமெண்ட்ஸ் வருது. இவனுங்க பூராவே கஞ்சா குடிக்கிகள் தான். அவன் ரீல்ஸ்லயே போதையில தான் பேசிட்டு இருக்கான். இவன் இவ்வளவு அழகா பொய் சொல்றான். ஆனா அதெல்லாம் நம்புவோம். எங்களுக்கு இன்ஸ்டா என்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்புவோம். அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து இவனுங்களே என்ன பண்ணுவானுங்கன்னா, ப்ரோ எங்கேயுமே டாஸ்மாக் கடையே இல்ல ப்ரோ, எனக்கு ஏதாவது சரக்கு கிடைச்சா சொல்லுங்க ப்ரோ, விஜய் எனக்கு ஓட்டு போட்டதே தப்பா போச்சு, டாஸ்மாக் கடையெல்லாம் இழுத்து மூடிட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ போடுவாங்க. அதையும் நாங்களாம் நம்புவோம். தமிழ்நாட்டு மக்கள்னா சும்மாலாம் கிடையாது, அதெல்லாம் நம்புவோம். இன்ஸ்டாகிராம்ல இந்த ரீல்ஸ் போடுறவனுங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நாங்க அப்பட்டமா அப்படியே நம்புவோங்க. அதுக்கு எங்களுக்கு ஆதாரம்லாம் தேவையில்லை. அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு மீறி என்ன இருக்கு? அவங்க சொல்றதுதான் கரெக்ட். மக்களே சொல்றாங்க. ஒருத்தன் சொன்னா அவனுக்கு மக்கள், அவன் தான் மக்கள். உங்களே சொல்றாங்க, உண்மையாதான் இருக்கும். குடிகாரனே சொல்றான் டாஸ்மாக் இல்லன்னு. அப்புறம் என்ன, வேற என்ன சாட்சி தேவைப்படுது எங்களுக்கு? வேற என்ன ப்ரூஃப் எங்களுக்கு தேவைப்படுது? அததான் நாங்க நம்புவோம். இவங்களுக்கு கஞ்சா சப்ளை பண்றது யாரு? இவங்க இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்காக கஞ்சாலாம் சப்ளை பண்ணப்படுது அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியமே இல்லைன்ற. அவன் தான் சொல்லிட்டான்ல கிடைக்கலன்னு. சோ விஜய்னா எல்லாத்தையும் மூடிட்டாரு. நாங்க நம்புவோம். ஏன்னா நாங்க யாருன்னா பீகாரிகளுக்கே சவால் விடுற அளவுக்கு அறிவாளிகளான தமிழர்கள்.